அமெரிக்கா முழுவதும் உள்ள நகரங்களில் டிரம்பிற்கு எதிராக மாபெரும் போராட்டங்கள் நடைபெற்று வருகின்றன. அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு டிரம்பின் கொள்கைகள், அதிகரித்து வரும் விலைவாசி, ஈரானுக்கு எதிராக நடந்து வரும் போர் ஆகியவற்றால் ஏற்பட்டுள்ள பொருளாதார சிக்கல்கள் உள்ளிட்டவற்றுக்கு எதிர்ப்பு தெரிவித்து போராட்டங்கள் முன்னெடுக்கப்படுகின்றன. சுமார் 70 லட்சம் மக்கள் இந்த போராட்டங்களில் பங்கேற்றிருக்கலாம் என்று மதிப்பிடப்பட்டுள்ளது. டிரம்ப் ஒரு சர்வாதிகாரியைப் போல் எங்களை ஆள நினைக்கிறார், ஆனால் இது அமெரிக்கா. இங்கு அதிகாரம் மக்களுக்கே உரியது, மன்னர்களுக்கோ அல்லது அவர்களின் கோடீஸ்வர நண்பர்களுக்கோ அல்ல என போராட்ட அமைப்பாளர்கள் கோஷமிட்டுள்ளனர். தேசிய நினைவிடங்கள் மற்றும் லிங்கன் நினைவிடம் அமைந்துள்ள பகுதிகள் போராட்டக்காரர்களால் நிரம்பி வழிகின்றன. டைம்ஸ் சதுர்க்கத்தில் சுமார் 1 லட்சத்துக்கும் அதிகமானோர் திரண்டதால் மன்ஹாட்டன் பகுதியின் போக்குவரத்து முழுமையாக முடக்கப்பட்டது. கடந்த ஜனவரி மாதம் குடிவரவு அதிகாரிகளால் கொல்லப்பட்ட அமெரிக்க பிரஜைகளுக்கு நீதி கோரியும் அங்கு ஆயிரக்கணக்கான திரண்டனர். அமெரிக்காவில் மட்டுமின்றி லண்டன், பாரிஸ் மற்றும் லிஸ்பன் போன்ற உலக நாடுகளின் தலைநகரங்களிலும் புலம்பெயர் அமெரிக்கர்கள் திரண்டு டிரம்பிற்கு எதிராக போராட்டங்களை நடத்தியுள்ளனர். அங்கு ஜனாதிபதி டிரம்பை போர் குற்றவாளி மற்றும் பாசிசவாதி என போராட்டக்காரர்கள் விமர்சித்துள்ளனர். போராட்டங்கள் அமைதியான முறையில் நடைபெற்று வந்தாலும் அசம்பாவிதங்களை தவிர்க்க பல மாநிலங்களில் தேசிய பாதுகாப்பு படையினர் குவிக்கப்பட்டுள்ளனர். அமெரிக்க ஜனாதிபதி டிரம்ப் தனது அதிகாரத்தை பயன்படுத்தி அரசியல் எதிரிகளை தண்டிக்க முற்படுவதாகவும் ராணுவத்தை உள்நாட்டு நகரங்களில் நிலைநிறுத்துவதாகவும் எதிர்க்கட்சியினர் கடுமையாக குற்றம் சாட்டி வருகின்றனர். இந்த செய்தி உள்ளிட்ட மேலதிக விரிவான செய்திகளுக்கு www.behindmenews.org என்ற எமது இணைய பக்கத்தினை பார்வையிடவும்.